நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகா நிஷாவோட ஆளு அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த ரேணுகா கையும் களமா நம்ம அன்னபூர்ணிக்கிட்டையும் நம்ம மனோகரன்கிட்டயும் சிக்க போறாங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனோகரனோட ஃபோனை எடுத்து இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுனது நம்ம தூரத்துலேருந்து நம்ம மனோகரன் பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு இதை இவ்வளோ கேவலம் வந்துட்டு பொய் சொல்லி சமாளிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம மனோகர் அதை பார்த்துட்டு மாப்பிள்ளை உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம விஜயை நம்ம அன்னபூர்ணியும் கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த ரேணுகை வந்துட்டு என் ஃபோனில் நல்லாவே பேட்டர்ன் போட்டு நம்பரை வந்து டயல் பண்ணி யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசினா என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு நீ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசுன அப்படின்னு நம்ம ரேணுகா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த ரேணுகை வந்துட்டு சரியான பதில் தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே. ஏன்னா நான் சாமி கிட்ட பேசினேன், கடவுள் தான் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேவலமான பொய்யை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்துட்டு நம்ம மனோகரன் நினச்ச மாதிரி இந்த ரேணுகை வந்துட்டு உண்மையிலே நம்ம விஜயோட முன்னாள் மனைவியே கிடையாதுங்க. ஏதோ வந்துட்டு திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு வேலை வந்துட்டு உண்மையிலே இந்த நிஷாவும் கதிரேசனும் அனுப்பிச்சது வந்துட்டு நம்ம வெண்பா வந்துட்டு எப்படியாச்சும் பிரிக்கணும் விஜய் கிட்டேருந்து அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த ரேணுகை வந்திருக்கணும். ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக ஃபோனை எடுத்தால் கீழே போட்டு உடைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை டயல் பண்ணி கரெக்டாக ஃபோன் பண்ணி பேசணும் மட்டும் இல்லாமல் அந்த நம்பரே வந்துட்டு இல்லாத மாதிரி ஃபோனில் அழிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம அன்னபூர்ணி சும்மா விட போகிறது இல்லைங்க. ஏன்னா இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு தாங்க நம்ம விஜய் கிட்ட குற்றவாளி வந்துட்டு இந்த ரேணுகாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குட்டையை குழப்பணும், இல்லைன்னா நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்துட்டு கெட்டுரும் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி உண்மையிலே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறாங்க. உண்மையிலே வந்துட்டு எதுக்கு இந்த ரேணுகை வந்துட்டு இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்களான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா பார்த்தீங்களான்னா நம்ம மனோகரன் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே பழியே போட போகிறது கிடையாது. ஆனால் முன்னிருந்தே வந்துட்டு ஆரம்ப கட்டத்துலேருந்து இந்த ரேணுகா மேலே நம்ம மனோகரனுக்கு ஒரு டவுட்டு தாங்க இருக்குது. ஏன்னா உண்மையிலே இது ரேணுகா இருந்திருந்தால் மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருந்திருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுடைய எல்லா சுயரூபமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே இது சேஞ்ச் ஆயிருக்கு. கண்டிப்பாக அது ரேணுகாவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க நம்ம மனோகரனோட உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு கட்டத்தில் இந்த ரேணுகா வந்துட்டு விடிய காலில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு நம்ம மல்லி நம்ம விஜய் கூப்பிட்டு போகிற தருணத்தில் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தில் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவை பார்க்க போகிறாங்க. யாரு கண்ணுக்கு இந்த ரேணுகா தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க கண்ணுக்கே தெரிய போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அடுத்தபடியாக என்ன பிரச்சனையை கிளப்ப போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஒரு வேலை உண்மையிலே வந்துட்டு இது மிஸ் ஆன பண்ண ஆளாக தான் இருந்தால் அந்த ரேணுகா கண்டிப்பாக நம்ம விஜய் கிட்ட அடி வாங்கே சாக போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.